நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட நேரத்துல எங்க சார் எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறாரு. பசின்னு வரவங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. ஒரு கஷ்டம் வந்து கேட்டாக்கா அட்வான்ஸ் தருவாரு. எங்க சார் எல்லாருக்கும் நல்லதான் செய்வாரு. இந்த கொரோனா டைம்ல கூட எங்க சார் எங்களுக்கு ஒரு பை அரிசி எடுத்து கொடுத்து காசு கொடுத்து நல்லா இது பண்ணாரு சார். எங்களுக்கு பேச்சே வரல, எங்களுக்கு அதுதான் சார் வருது. வேலை செஞ்சுமே எங்க போய் நாங்க போய்க்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒரு நாள் லீவ் போட்டு வந்தா கூட உங்க வீட்டுல பிரச்சனையா சரிம்மா நாங்க வேற கம்பெனில 5 நாள் லீவ் போட்டு வந்தா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, பர்மிஷன் குத்துருவாங்க, லீவ் குத்துருவாங்க. ஆனா சார் வந்து எங்க குடும்பம் இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும் எங்களை வேலையில சேர்த்துப்பாரு. நாங்க 4 நாள் லீவ் போட்டு வந்தோம்னா வீட்டுல சண்டையா அது மாதிரி பண்ணா சம்பளம் இந்த வீட்டுல குத்தானா சாப்பிட்டீங்களா குழந்தைங்க சாப்பிட்டுதா செஞ்சுதா அட்வான்ஸ் வேணுமா அப்படிலாம் கூப்பிட்டு கொடுப்பாரு சார். சேர்த்து வச்சிருங்க, சம்பாதித்து வீணா பண்ணாதீங்க, நல்லா சேர்த்து வச்சு குழந்தைங்கள ஒரு நாளையோ நல்லா படிக்க வைங்க. எத்தனை பவுண்டு சேர்த்து வச்சுக்கிறீங்க, குழந்தை படிக்க வைங்க, நல்லதான் சார் சொல்லுவீங்க. கம்பெனி மூடிடுறாங்கன்னு மனசு கஷ்டமா இருக்கு சார். அதனால ஆயிரும் சார். நாங்க 10 வருஷம் மேல செய்யறோம் சார் வேலை. 15 வருஷம் 10 வருஷம் மேலதான் இருக்கும் நாங்க வேலை செய்யறது. நாங்க பசின்னு கேட்டாக்கா வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. எதனா ஒரு நல்ல காரியம் வச்சிருந்தாக்கா எங்களுக்கு அட்வான்ஸ் வேணும் சார்ன்னு கேட்டா இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. உடனே சம்பளத்துக்கு கொடுப்பாரு, அட்வான்ஸ் கொடுப்பாரு. இந்த கம்பெனியை நம்பி ஒரு கடன் வாங்கலாம் செய்யலாம். இந்த கம்பெனியை நம்பிதான் என் பொண்ணுக்கே கல்யாணமே நான் பண்ண, கடன் வாங்கி கல்யாணமே நான் பண்ண. நானு இந்த கம்பெனி எவ்வளோ உதவி செஞ்சுது, எத்தனையோ குடும்பம் போய்ச்சிருக்கிறாங்க சார் இந்த கம்பெனியால. இந்த கம்பெனிக்கு வந்து இன்னைக்கு சீல் வைக்கணுன்றப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு. இந்த கொரோனா டைம்ல கூட எங்களுக்கு வேலை கொடுத்து 10 நாள் லீவ் விட்டு தான் அந்த லீவ் சம்பளம் கொடுத்தாரு, அரிசி எடுத்து கொடுத்தாரு, எல்லாமே செஞ்சாரு சார் எங்களுக்கு சார். எல்லாருமே நாங்க உள்ள இருந்தோம் சார். லைட்டா தான் வாசனை வந்து நாங்க எல்லாம் வெளியே விடணும். நாங்க எல்லாமே நல்லாதான் சார் யாரா தலை வடிப்போம், செட்டிங் பண்ணுவோம், மீன் செட்டிங் பண்ணுவோம், யாரா தலை வடிப்போம், செட்டிங் பண்ணிருந்தோம். 15 வருஷம் சார். 15 வருஷம் வரவங்களுக்கு பசி இல்லாத வயசு எவ்வளவு பேர் வந்தாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. வயசானவங்களால சேர்க்கவே மாட்டாங்க சார். இந்த கம்பெனில மட்டும் வயசானவங்க தான் ரொம்ப முடியாதுங்க. நாங்க சாப்பாட்டுக்கு இல்லையே எங்க பிள்ளைங்க சோறு போடலன்னா கூட எந்த பேருக்கு வேலையாச்சு கொடுத்து கூட பசின்றாங்களே கரெக்டா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து எவ்வளவு பேர் இந்த கம்பெனி நம்பி போயாச்சாங்க சார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். இன்னைக்கு இது போல நடக்கும் அதுங்களெல்லாம் நினைச்சா நாங்க எப்படி இது பண்றது. எங்க சார மாரி இன்னொரு சார தேடி அத கூட கிடைக்க மாட்டாங்க சார். 10 ரூபாய் போட்டு வைங்க, வீண் செலவு பண்ணாதுங்க, குடிக்காரனுங்க அவனுங்களுக்கு எடுத்து கொடுத்துடாதீங்க, 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும், எத்தனை பவுன் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிதான் சார் எங்களை திட்டுவாரு சாரு. எங்க சார் நல்ல சார். அது எனக்கு மனசு அப்படியே ரொம்ப மன வேதனையாக இந்த அப்படியேப்பட்ட கம்பெனி இந்த கம்பெனில தான் கரெக்டா சம்பளமே தருவாங்க சார். யார் எங்கமே அது மாதிரி தரமாட்டாங்க சார். தைரியமா ஒரு இடம் போனோம் வரணும்னா அந்த ஒரு கடங்காரு கூட நாங்க இந்த தேதியில நாங்க தரோம்னா அந்த தேதியில கரெக்டா கொடுப்பாரு. ஒரு கடங்காரு கூட நாங்க பதில் சொல்லுவோம் ரூபாய்னால கடன் வாங்கலாம். இப்ப கரெக்டா 5ஆம் தேதினா கொடுத்துருவாரு சார். அதுக்கு முன்னாடிலாம் 1ஆம் தேதி, அப்பெல்லாம் 1ஆம் தேதியே கொடுத்துருவாரு சார். அப்பெல்லாம் 1ஆம் தேதியே கொடுத்துருவாரு. இந்த கொரோனா டைம் வந்ததுல இருந்து 5ஆம் தேதினா சம்பளம் சார். கொரோனா டைம் வந்ததுல இருந்து 5ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி கரெக்டா 1ஆம் தேதி நம்பி ஒரு கடன் வாங்கலாம். ஒரு கடன் வாங்கலாம் சார். குடும்பம் போயிடுச்சு சார். இது நம்பி வயசானவங்க கூட ஒரு பேருக்கு வேலையாச்சும் கொடுத்துதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரு சார். ஒரு புள்ளிக்கு அப்பா எல்லாரும் வந்துச்சுங்களா கூட அதுங்களுக்கு சாப்பாடு போட சொல்லுவாங்க. ஃப்ரீயா 3 வேளை சாப்பாடு, ஃப்ரீ சாப்பாடு தான். யார் பசி அந்த கேண்டீன்ல சாப்பாடு செஞ்சுதான் நான் தான் சாப்பாடு செஞ்சிருந்தேன். ஒரு விபத்து ஏற்பட்டு 18 பேர் செத்து போயிருக்காங்க. சரி சார். நீங்க இருந்தீங்களா அன்னைக்கு? இருந்தேன் சார். நான் என்ன மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு? அதான் லீக் ஆயிடுச்சு சார். லைட்டா லீக் ஆயிட்டதுனால அது மாதிரி ஆயிடுச்சு சார். அந்த வாசனை வந்து குழந்தைங்களுக்கு இதுவாயிடுச்சு சார். லீக்கா தான் ஆச்சு சார். அது ரொம்ப எல்லாம் வரல, லைட்டா தான் வந்தது. நாங்க வெளியே வந்துட்டோம். வெளியே இங்கேயே நின்று பாக்குறோம் சார். உடனே மிஷின் ரூம்ல இருக்கிறவங்க சுத்தி தான் சார் வந்துனே இருப்பாங்க. யாருமே உட்கார மாட்டாங்க சார். மிஷின் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாமே அது ரவுண்ட்ஸ் தான் வந்துனே இருப்பாங்க.
நீங்க எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. நாங்க அதே வெளியே தான் இங்கதான் நின்னுங்கிறோம். உள்ளெல்லாம் வெளியே ரொம்ப வெளியெல்லாம் ஓடல, இங்கேதான் நின்னுங்கிறோம் சார். லீக் ஆச்சுன்னு நாங்க ஓடி வந்துட்டோம். சரி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.